example 6.4. okay, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எழுதிட்டு இந்த மாதிரி நான் எழுதினேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் போட்டா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அண்ட் இந்த மாதிரி நான் சிம்பிள் எழுதினேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே, to prove that secant theta minus cos theta equal to tan theta into sin theta. ஈஸியா சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சொல்யூஷன் given data என்ன கொடுத்திருக்காங்க? secant theta minus cos theta equal to tan theta into sin theta. நம்ம left hand side மட்டும் எடுக்க போறோம். left hand side என்ன இருக்கு? secant theta minus cos theta. ஓகே, இப்போ நம்ம எழுத போறோம் ஐடென்டிட்டி. ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். secant theta எப்படி எழுதலாம்? 1 by cos theta ன்னு எழுதலாமா? ஓகே, இது ஒரு ஐடென்டிட்டி. நம்ம secant theta க்கு பதிலா என்ன ரிப்ளேஸ் பண்ண போறோம்? 1 by cos theta. 1 by cos theta minus cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா LCM எடுக்க போறோம். டேக் LCM. ஓகே, LCM எடுக்கும்போது என்ன ஆகும்? cos theta அப்ப 1 minus cos square theta வா மாறும். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். அது என்னங்கறத பார்க்கலாம். ஓகே, இத நம்ம ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். 1 minus cos square theta equal to sin square theta. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இதுல எழுத போறோம். அப்ப எப்படி எழுதலாம்? sin square theta divided by cos theta. இந்த sin square theta என்ன just square இல்லையா? அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி கூட எழுதலாம் இல்லையா? sin theta into sin theta divided by cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி மறுபடியும் நமக்கு தெரியும் sin theta by cos theta equal to tan theta. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி எழுதலாம்? tan theta into sin theta. கிடைச்சிச்சு இல்லையா? அத நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம்? left hand side equal to right hand side, hence proved. அவ்வளவுதான். ஓகே, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். என்னென்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோமோ அதை நம்ம எழுதியிருக்கோம். என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம ஷோ பண்ணிருக்கோம். ஓகே, சோ நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் எடுத்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு.